ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 66ஆம் சங்கீதம் 20வது வாக்கியம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தரின் ஜெபத்தை தள்ளவில்லை, தம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்கவில்லை. இந்த சங்கீதம் 66 நான் வாசிக்கும் பொழுது பல காரியங்கள் அதற்குள் அடங்கியிருக்கிறது. சங்கீதக்காரன் தன்னுடைய முழு அனுபவத்தையும் அதில் ஊற்றியிருக்கிறார். கவனத்தோடு நாம் வாசிக்க வேண்டும். அதில் ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது. அதில் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். என் வாழ்க்கையில் ஒரு பக்கத்தில் தீ, அதை தாண்டும் பொழுது ஒரு பக்கத்தில் தண்ணீர். அதை கடந்து வந்த பொழுது வருத்தமான பாரங்கள், மனிதர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன். அந்த வசனங்களை எல்லாம் நான் வாசித்தா, எத்தனை பெரிய பாடுகளை நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அவன் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, இத்தனை பாடுகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். நம்ம அந்த காரியத்தை கம்பேரிஷன் பண்ணி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையிலையும் அது ஒத்துப்போகும். நம்முடைய வாழ்க்கையிலையும் மனிதர்கள் தம்முடைய தலையின் மேல் ஏறி போக பண்ணியிருப்பார். வருத்தமான பாரத்தை நாம் சுமந்திருப்போம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருப்போம். அதற்கு பின்புதான் அவர் சொல்லுகிறார், என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். பாருங்க, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள் என்னை துவண்டு போக விடாமல் என் கூட இருந்த எல்லாவற்றையும் கடக்க பண்ணி ஒரு செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். ஒரு சமயம் ஒரு மனிதனுக்கு ஒரு போட்டி. அதாவது ஒரு ராஜா தன்னுடைய அரசாங்கத்தில் தன் மகளை திருமணம் செய்வதற்காக ஒரு போட்டி வைக்கிறார். அந்த போட்டியில் சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். இந்த போட்டியில் எவர் ஜெயிக்கிறாரோ அவருக்கு என் மகளை மனைவியாக திருமணம் செய்து கொடுப்பேன். உறுதியான வாக்கு. அப்போ அந்த வாலிபர்கள் நிறைய பேர் போட்டிக்கு வருகிறார்கள். அந்த போட்டியில் சில வாலிபர்களுக்கு அந்த போட்டியினுடைய ஆரம்பமே கதிகலங்க வைத்தது, விலகிவிட்டார்கள். ஒரு 10 வாலிபர்கள் வந்தார்கள் என்றால் அதில் 5 பேர் விலகிவிட்டார்கள். 5 பேர் இருக்கிறார்கள். நீண்ட தூரம் நடக்க வேண்டும், அதுவும் வனாந்திரத்தில் நடக்க வேண்டும். நீண்ட தூரம் பனியில் நடக்க வேண்டும். இப்போ நம்ம இதை அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, தீயையும் தண்ணீரையும் பாரத்தை சுமக்க வேண்டும். இப்போ ஒரு பெரிய பாரம் அவர்களுக்கு இருக்குன்னா அந்த பாரத்தை சுமக்கணும். அது மட்டும் இல்லை, அவங்க மேலே ஒரு ஆள் ஏறி உட்காந்துருப்பான், அவனை தூக்கிக்கிட்டு போகணும். பாரமும் இருக்கும், மிலிட்ரியில் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் கம்பி வேலி போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே புகுந்து வெளியே வரணும். எத்தனை பெரிய பாடுகள், எத்தனை பெரிய கஷ்டங்கள் எல்லாம் சகித்து அதில் வெளிவர வேண்டும். சில இடங்களில் வரும்பொழுது சில தண்ணீர்களை நீந்தி கடக்க வேண்டும். அதில் ஆபத்துகள் இருக்கும், அதெல்லாம் மீறி நீந்தி கடந்து வெளியே வர வேண்டும். அப்படி வெளியே வருகிறவனுக்குத்தான் தன் மகள் என்று சொன்னதற்கு காரணம், அப்படிப்பட்ட ஒரு வீரன் தான் தன் நாட்டை தனக்கு பின் ஆளுகை செய்ய முடியும் என்று ராஜா அறிந்திருந்தார். எனவே இவைகளிலெல்லாம் தேறினவன் தான் அதற்கு தகுதியானவன் என்று அவர் அறிவித்தும் இருந்தார்.
இப்போ அந்த காரியத்தில் போட்டி 5 பேருக்கு. ஆனால் ஒருவன் மாத்திரம்தான் ஜெயித்தான், மற்றவர்கள் மரித்து போனார்கள். வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது சிலர் மரித்தார்கள், பணியில் நடக்கும் பொழுது சிலர் மரித்தார்கள், அவர்களுக்கு யுக்தி தெரியாததினால் மரித்தார்கள். இந்த ஒருவன் மாத்திரம் சில யுக்திகளை படித்திருந்தான், சில வித்தைகளை அறிந்திருந்தான். எனவே குளிரில் எப்படி பிரயாணப்பட வேண்டும், வெயிலில் எப்படி பிரயாணப்பட வேண்டும் என்றெல்லாம் அறிந்திருந்தான், நீந்த அறிந்திருந்தான். அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் ஜெயித்து கடைசியாக ஜெயக்கொடியை ஏற்றினான். ராஜா கரம் தட்டி வரவேற்று அவனுக்கு ஒரு பெரிய விழா கொண்டாடி தன் மகளை அந்த விழாவில் திருமணம் செய்து வைத்தார். இந்த மாதிரி தான் வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. அவர் சொல்லுகிறான், தாவீது பின்னுள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன், அவருக்கு பலி செலுத்துவேன். கூடவே சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் பறைசாற்றுவேன். ஐ proclaim what God done for me, what God done goodness for me. தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்ன நன்மைகளை செய்தார், என்ன ஆச்சரியங்களை செய்தார் என்று நான் ஜனங்களுக்கு பறைசாற்றுவேன். இந்த காலை வேளையில் என் ஜெபத்தை தள்ளவில்லை, தம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்கிற ஒரு தேவ மனிதன், தேவ மனுஷி என்றால் அந்த மனுஷனுடைய அனுபவம் வித்தியாசமானது. புலம்பல் இல்லாமல், கர்த்தரை நொந்து கொள்ளாமல், தன் வாழ்வில் தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் தனக்கு துணை நிற்கிறார், என்னை வழிநடத்துவார் என்று ஆச்சரியமான காரியத்தை நடப்பிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை பறைசாற்றத்தான் இந்த சங்கீதக்காரன் இவ்வளவு அழகாக ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை, என் ஜெபத்திற்கு பதில் தரவில்லை, என் ஜெபத்திற்கு பதில் எப்பொழுது கிடைக்கும் என்றெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருப்போம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. என் ஜெபத்தை தள்ளாமல், தம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். We should realize, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிவது? என் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். காலங்கள் ஓடலாம், வருடங்கள் ஓடலாம், நாட்கள் நகரலாம், ஆனால் அவர் வாக்குத்தத்தம் மாறாதது. ஏனென்றால் அவர் வாக்கு செய்தவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். வாக்கு பண்ணினவர் மனிதன் அல்ல, அவர் ஆண்டவர். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், நேற்றும் என்றும் என்று மாறாதவர். அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை செய்திருப்பாரே, ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை மாற்றுகிறவர் அல்ல, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் என்பதை நாம் முற்றிலுமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். நிச்சயம் வரும். இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் அதற்கான பதில் வரும். வராமல் ஆண்டவர் விடமாட்டார். அதே போல் அவருடைய கிருபை, உங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை அவர் மாற்றுகிறவர் அல்ல, அதை நீக்குகிறவர் அல்ல, அந்த கிருபையில் உங்களை நிலைநிறுத்த செய்கிறவர். ஆதலால் சங்கீதக்காரன் தாவீதுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்ததோ அதே போல் உங்களுக்கும் எனக்கும் இந்த அனுபவம் அதிகமாய் இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதில் நீங்கள் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பெரிதாக இருக்கும். அதை எதிர்பாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். ஆம்.